ஹலோ எவ்ரிபடி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் சார் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். அண்டு உங்களோட ப்ரிப்பரேஷனில் நல்ல பேஸில் போய்ட்டுன்னு நம்புகிறேன். அண்டு இது ரீசெண்டாகவே நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. என்டிபிசிக்கு ஷார்ட் நோட்டீஸ் ரிலீஸ் ஆகிருக்கு. அண்ட் ப்ராபப்ளி இன்னொரு 1 or 2 டேஸில் இல்லை கம்ப்ளீட் நோட்டிஃபிகேஷன் அவுட் ஆயிரும். ஸோ இது ஒரு நல்ல சான்ஸ். இந்த சான்ஸ்க்காக தான் நம்ம இத்தனை நாள் காத்துட்ருந்தோம், இத்தனை நாள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருந்தோம், இத்தனை வருஷமாக இத்தனை மாதமும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருந்தோம். ஸோ இந்த நாள் கன்க்ளூட் ஆகி நம்ம கைக்கு வரப்போ அதை எந்தளவுக்கு நம்ம ஃப்ரூட்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது இருக்குது. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் நார்மல் ப்ரிப்பரேஷன் நம்ம மற்றவங்களோட இன்னும் ஒரு ஸ்டெப் அஹேடாக இருக்கணும். ஸோ அந்த பேசிஸில் நம்ம இந்த சீரீஸ் ஆஃப் லெக்சர்ஸை ஸ்டார்ட் பண்ணதில் மெயின் ரீசன். ஸோ ஆப்டி ரீசனிங் எல்லோரும் போட்டுருவாங்க. ஸோ இந்த சயின்ஸ் சீரீஸ் நிறைய பேர் கேட்டாங்க, பர்சனலாகவும் கேட்டாங்க. ஸோ அதனால் இந்த சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணி நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ அந்த பேசிஸில் இப்போ நம்ம பார்க்க போகிற சீரீஸ் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டிஏஆர், டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். லாஸ்ட் வீடியோவில் நம்ம டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதோட கண்டினியூஷன். இந்த அப்ளிகேஷன் லாஸ்ட் விட்டு சொல்ல மறந்துட்டேன், இல்லைனா அதோட இன்க்ளூட் பண்ணியிருக்கலாம். ஸோ ஜஸ்ட் இந்த அப்ளிகேஷன் மட்டும் சொல்கிறேன். நாட் மோர் தென் 15 to 20 minutes வரும் இந்த வீடியோ, அவ்வளோதான். பட் ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோஸ் அண்ட் லெக்சர்ஸ் யாருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோஸ் ஹூ ஆர் சீரியஸ்லி ப்ரிப்பேரிங் ஃபார் தேர் காம்படிட்டிவ் எக்ஸாம், ஒரு கவர்மெண்ட் ஜாப்குள்ளே நம்ம போகணும் அப்படின்னு ஒரு இன்டென்ஷனோட ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ தோஸ் ஹூ ஆக்சுவலி ப்ரிப்பேரிங் ஃபார் சிஹெச்எஸ்எல், சிஜிஎல், எம்டிஎஸ், ஜேஇ, ரயில்வே பொறுத்தவரை என்டிபிசி, குரூப் டி, பேராமெடிக்கல் அண்ட் அதர் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ். சில சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் அந்த ஆர்கனைசேஷன் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறதுன்னு தெரியாது, எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு அந்த எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பர்னு ஒரு பேப்பர் இருக்குது, அதில் நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ அந்த மாதிரி ஆஃபர்ஸில் கூட நம்மளுக்கு வேறு சயின்ஸ் பிளேஸ் கீ ரோல் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் the syllabus will be covered is CGL syllabus. It is because சிஜிஎல் தான் இருக்கிற டஃபஸ்ட் எக்ஸாம். சிஜிஎல் ரயில்வே மற்ற காம்படிட்டிவ் எக்ஸாம் கம்பேர் பண்ணுறப்ப. ஸோ சிஜிஎல் நம்ம தரவு பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா எக்ஸாமும் இன்க்ளூட் ஆகிடும் அப்படின்ற பேசிஸில் சிஜிஎல் பார்த்துட்ருக்கோம். அண்ட் உங்களோட பர்சனல் குவரிஸ் இல்லாட்டி சஜஷன் இல்லாட்டி ஒரு மோட்டிவேஷன் ஃபேக்டர், உங்களுக்கு ஏதோ ஒன்று இருக்குது, ஏதோ ஒரு பக் இருக்குது, உங்களுக்கு அதை ஓவர் கம் பண்ண முடியல அப்படின்னா வி ஷால் டிஸ்கஸ் ஈச் அதர். ஸோ நீங்கள் எந்த ஃபோரம் மூலியம் எனக்கு டிஸ்கஸ் பண்ணனா ஸ்டில் யூ கேன் கான்டாக்ட் அஸ் இன் டெலகிராம். ஸோ டெலகிராமில் இன்ஃபோவர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் இருக்குது. அண்டு இன்ஸ்டாகிராம் ஐடிலையும் யூ கேன் ஸ்டில் கான்டாக்ட் மீ info_verse. அண்ட் மெயிலையும் நிறைய பேர் மெயிலையும் பண்ணுறாங்க. ஐ எம் ஹாப்பி அபவுட் தட். மெயிலில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ மெயிலையும் wisdomcritic@gmail.com சொல்லிட்டு இருக்குது. ஸோ யூ கேன் கான்டாக்ட், யூ கேன் மெயில் இட். அண்ட் ஹோப்ஸ் இந்த வீடியோஸ் அண்ட் லெக்சர்ஸில் ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ பிடிச்சவங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். ரிலேட்டிவ்ஸ் யாரெல்லாம் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் இந்த லெக்சரிங் வீடியோஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்கள ஒரு காம்படிட்டராக பார்க்காம அவங்கள ஒரு பார்ட்னராக பாருங்கள். ஸோ பார்ட்னராக பார்க்குறப்ப நம்ம ஷேரிங் ஆஃப் நாலேஜ் ஏற்படும். அவங்களுக்கு தெரிஞ்சது நீங்கள் சொல்லுவீங்க, உங்களுக்கு தெரிஞ்சது அவங்க சொல்லுவாங்க. ஸோ இந்த பேசிஸில் அவங்க நாலேஜும் டெவலப் ஆகும், ப்ளஸ் நம்மளும் க்ரோ ஆகும், நம்மளை சுற்றி இருக்கவங்களையும் ஒரு ஸ்டெப் அஹெடாக நம்ம எடுத்துகிட்டு போவோம். ஸோ வித் திஸ் வில் கிக் ஸ்டார்ட் டுடேஸ் கண்டென்ட். இன்னைக்கு கண்டென்ட் நம்ம பார்க்க போகிறது அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டிஏஆர். லாஸ்ட் டைம் நம்ம டிஏஆர் பார்த்துருப்போம். டிஏஆரில் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் என்ன, ஆங்கிள் ஆஃப் கிரிட்டிக்கல் ஆங்கிள் என்னன்னு பார்த்தோம், ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷனாக பார்த்தோம். ஸோ ரிஃப்ராக்ஷனில் தான் டிஏஆர், அதெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் ஜஸ்ட் நம்ம அப்ளிகேஷன் மட்டும் பார்க்குறோம். இந்த அப்ளிகேஷன் will be not more than ஒரு 2 ரொம்ப மேஜர் அப்ளிகேஷன். அந்த அப்ளிகேஷன்லாம் பட் அதை எப்படி நம்ம எடுத்து சொல்கிறோம், உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுது அப்படின்றத மேட்டர். ஸோ அந்த பேசிஸை we shall start today's day. அண்ட் ஆஸ் யூஷுவல் நான் சொல்கிற மாதிரி லெட்ஸ் நோ தி அன்னோன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டிஏஆர் பார்க்குறோம். அப்ளிகேஷன் ஆஃப் டிஏஆரில் உங்களுக்கு இப்போ ஒரு இமேஜ் ஒன்று போடுறேன், அந்த இமேஜ் என்னன்னு உங்களுக்கு கெஸ் பண்ண முடியுது அப்படின்றத பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம அதை ப்ரொசீட் பண்ணலாம், அது என்னன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ அந்த இமேஜ் பார்த்துருப்பீங்க, அந்த ஒரு வீடியோ கிளிப்பிங் பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோ கிளிப்பிங் என்ன அப்படின்னு உங்களுக்கு கெஸ் பண்ண முடிஞ்சதுன்னா அப்ளிகேஷன் ஆஃப் டிஏஆர் உங்கள் ஓரளவுக்கு முடிஞ்சு. பிகாஸ் அது என்ன அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் an ஆப்டிக்கல் ஃபைபர். ஸோ டேட்டா எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுது, இட் இஸ் நத்திங் பட் இட்ஸ் அன் ஆப்டிக்கல் ஃபைபர். இதில் எப்படி டேட்டா டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்றத சொல்லுது. இந்த லைட் போர்ஷன் அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகுதுல்ல, இதெல்லாமே இன்ஃபர்மேஷன் ஹவு இட் இஸ் கெட்டிங் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அதர் பிளேஸ். அதை தான் ஆப்டிக்கல் ஃபைபர் அப்படி சொல்லுவோம். ஸோ ஆப்டிக்கல் ஃபைபர்னு ஜென்ரலாக எடுத்தோம், பேசிக்காக எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஓகே, ஆப்டிக்கல் ஃபைபர் அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் ஒரு ஒயர் தான். ஒரு ஒயர். இந்த ஒயர் எதுக்கு யூஸ் ஆகும்னா ஜஸ்ட் ஃபார் கம்யூனிகேஷன் பர்பஸ்க்கு நம்ம அந்த ஒயர் யூஸ் பண்ணுவோம். நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கோம்ல, இந்த எலக்ட்ரிசிட்டி பர்பஸ்க்கு நம்ம காப்பர் ஒயரோ இல்லாட்டி குரோமியம் பேஸ்டு ஒயரோ நம்ம இதெல்லாம்
யூஸ் பண்ணுவோம். காப்பர் ஒயர் யூஸ் பண்ணுறப்ப என்ன நடக்கும்னா, ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகும். அந்த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் மூலிமா நீங்கள் ஸ்விட்ச் போட்டால் லைட் எரியுது, ஸ்விட்ச் போட்டால் பல்பு ஸ்விட்ச் போட்டால் ஃபேன் ஓடுறதும் லைட் எரியறதும் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்ப வை வி நீட் ஃபார் திஸ் ஆப்டிக்கல் ஃபைபர். அப்போ ஆப்டிக்கல் ஃபைபர் எதுக்கு நம்ம சூஸ் பண்ணோம்னா, இட் ஹேஸ் அ வெரி மினிமம் லாஸ் அப்படின்றது பட்சத்துக்கு தான் நம்ம வந்து ஆப்டிக்கல் ஃபைபருக்கு வந்தோம். அந்த ஆப்டிக்கல் ஃபைபரில் எப்படி மினிமம் லாஸ் வருதுன்னா, நான் இங்கே கொடுக்குற இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து செங்கல்பட்டில் இருக்கேன். ஓகே, நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் செங்கல்பட்டில் இருக்கேன். அண்ட் இங்கேருந்து எனக்கு வந்து மெட்ராஸ் போகணும். மெட்ராஸ் போகிறதுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்போ நான் இங்கேருந்து 100% இன்ஃபர்மேஷன் நான் இங்கேருந்து அனுப்புகிறப்ப எனக்கு அது மெட்ராஸ்க்கு ரீச் ஆகிறப்ப எவ்வளோ போகும்னா ஒரு 80% தான் போகும். பிகாஸ் அந்த மாப்பிள்ளை சொம்பு கேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வடிவேல் காமெடி ஒன்று வரும்ல, மாப்பிள்ளை கேட்டது சொம்பு மட்டும் தான், ஆனால் அது எப்படியெல்லாம் எக்ஸ்பேண்ட் ஆகி போயிருக்கு. அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் இப்படி போகிறப்ப லீக் ஆகும். ஸோ நம்ம 100% இன்ஃபர்மேஷன் நான் இங்கே செங்கல்பட்டில் எனக்கு கொடுத்தா அது மெட்ராஸில் ரிசீவ் ஆகிறப்ப எனக்கு 100% ரிசீவ் ஆகாது. ஸோ அதனால் அது ஒரு 80% தான் இருக்கும். அந்த லேக் 20% இருக்கும். அதை எப்படிலாம் மினிமைஸ் பண்ணலான்ட்டு அனலைஸ் பண்ணப்போ வி கேம் அவுட் வித் அ சொல்யூஷன் ஆஃப் யூஸிங் அ ஃபைபர் ஆப்டிக்ஸ். ஃபைபர் ஆப்டிக்ஸில் இந்த ஆப்டிக்கல் கேபிள் மூலிமா இஃப் த இன்ஃபர்மேஷன் இஸ் பீன் ட்ரான்ஸ்ஃபர்ட், இந்த டிரான்ஸ்மிட் ஆகிற இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு வந்து ஃபைபர் ஆப்டிக்ஸ் மூலிமா கிடைக்கிறது 100% கிடைக்கும். இட் இஸ் வை பிகாஸ் தி லாஸ் இஸ் வெரி மினிமம் ஆர் நெக்லிஜிபிள் ஆர் தெர் இஸ் நோ லாஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆஸ் வெல் இந்த டேட்டா கம்யூனிகேஷனுமே வந்து என்ன ரேப்பிட் ஃபேஸ் நடக்கும், அதிகமாக நடக்கும். பிகாஸ் ஒரு கம்யூனிகேஷன் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னா, இங்கேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வரப்போ இட் வில் ஃபர்ஸ்ட் ரிஃப்ளெக்ட், ஒரு சர்ஃபேஸ் ரிஃப்ளெக்ட் ஆகும், அப்போ திருப்பி அகெயின் ரிஃப்ளெக்ட் ஆகும், இப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகி போயிட்டே இருக்கும். இது வந்து ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ஒரு ஸ்ட்ரைட் லைனில் போட்டேன். பட் இன்ஃபர்மேஷன் டசன்ட் ட்ராவல் லைக் திஸ். அதுக்குமே வந்து இந்த சர்ஃபேஸில் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸஸ் இருக்கும். ஸோ அது என்ன பண்ணுன்னா, இந்த டேட்டா வந்து வெளியே தப்பிக்க விடாமல் மெயின்டைன் பண்ணும். ஸோ அப்படி வெளியே தப்பிக்க விடாமல் மெயின்டைன் பண்ணால் இந்த லேக் ஆகிற அந்த 20%மே வந்து இட் வில் கெட் ட்ராப்டு இன்டு த ஃபைபர் ஆப்டிக்கல் கேபிள். அதனால தான் வந்து இங்கே டேட்டா டிரான்ஸ்மிட் பண்ணுறப்ப நம்மளுக்கு 100% அல்ல எஃபிஷியன்சி 100% அவுட்புட் அப்படியே கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ ஆப்டிக்கல் ஃபைபரில் இது இருக்குது. அப்போ ஆப்டிக்கல் ஃபைபர் பேசிக்காக இது தான். அப்படின்னா வாட் இஸ் ஜஸ்ட் அன் ஆப்டிக்கல் ஃபைபர் அப்படின்னு கேட்குறப்ப இதுதான். இந்த மாதிரி டேட்டா டிரான்ஸ்ஃபர் நடக்கும். இதில் எப்படி இருக்கும், அந்த ஒயர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் திஸ் இட் வில் பி. ஸோ ஆப்டிக்கல் ஃபைபரில் வெளியில் வந்து ஒரு பிளாஸ்டிக் கோட்டிங் கொடுத்துருப்பாங்க, விச் இஸ் நத்திங் பட் பிளாஸ்டிக் கோட்டிங். ஸோ வெளியில் வந்து ஒரு பிளாஸ்டிக் கோட்டிங் இருக்கும். அண்ட் பிளாஸ்டிக் கோட்டிங்கில் லேயர் பை லேயராக உள்ளார எப்படி சொல்கிறது ஒயர்ஸ் இருக்கும். அந்த ஒயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து இந்த எல்லோ கலர் இருக்குல்ல, இந்த எல்லோ கலர் தான் வந்து ஃபைபர் கோர்னு சொல்லுவாங்க. அந்த எல்லோ கலர் எதை ரெப்ரசன்ட் பண்ணனா, அந்த கோர் மூலியமாக தான் நம்மளோட லைட் ரே பாஸ் ஆகும். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் சொன்னல, அந்த இன்ஃபர்மேஷன் எவ்வளோ நேரம் இந்த இன்ஃபர்மேஷன் சொன்னது லைட் ரே. இந்த லைட் ரே எப்படி பாஸ் ஆகும், எப்படி நம்ம வந்து ஃபைபர் ஆப்டிக்ஸ் வந்து, ஏன்னா நம்ம இப்போ பார்க்க போகிறது டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் பார்க்குறோம். இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் எப்போ நடக்கும்னா, லைட் ரே வென் இட் இஸ் பாஸ் ஃப்ரம் அ மீடியம் டு அதர் மீடியம் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் ஆல்ரெடி ரிஃப்ராக்ஷனில். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். ஸோ இப்போ ஒரு லைட் ரே நம்ம வந்து எமிட் பண்ணுறோம். அந்த லைட் ரே இந்த ஃபைபர் கோர் மூலியமாக போகும். அந்த ஃபைபர் கோருக்கு மேலே வந்து கிளாடிங்னு ஒரு போர்ஷன் இருக்கும். கிளாடிங்னா என்னன்றது நான் இப்போ சொல்லிடுறேன். ஸோ கிளாடிங்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பிளாஸ்டிக் கோட்டிங், தென் ஒரு கிளாடிங்னு ஒரு போர்ஷன், அதுக்குள்ளே இருக்கிற ஃபைபர் கோரு, அதுக்குள்ளே தான் லைட் ரே நம்ம சென்ட் பண்ண போகிறோம். ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இதில் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இதில் ஒரு கிளாடிங்க்கும் சரி கோருக்கும் சரி ஒரு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்கும். இந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் நம்ம ஆல்ரெடி நம்ம ஏருக்கு, வாட்டருக்கு, வேக்யூமுக்கு, டைமண்டு, கிளாஸுக்கெல்லாம் பார்த்துருப்போம். அதோட நம்ம இதையும் பார்க்குறோம். இது ஏன் நான் ஸ்பெசிஃபிக்காக இதில் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த கண்டென்ட் இதில் எடுக்கிறது வந்து பெட்டராக இருக்குன்னு சொன்னது. ஸோ இப்போ இதில் இந்த கிளாடிங் போர்ஷன் இருக்குல்ல, கிளாடிங்கோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கிளாடிங் ஒன்று இருக்கும், இன்னொன்று கோர்னு ஒன்று இருக்கும். ஸோ கிளாடிங்கோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எவ்வளோன்னா 1.0. அதுமாரி கோரோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1.33. ஓகேவா? ஸோ கோரோட இது ரெண்டுமே என்னதுன்னு கேட்டிங்கன்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் நம்ம எப்படி நோட்டேட் பண்ணோம், மியூ. ஓகேவா? ஸோ இந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இதான் ரொம்ப முக்கியமானது. ஸோ ஆப்டிக்கல் கேபிளில் எப்படி வந்து டேட்டா டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்றதுக்கு த பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து லைட் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா, அது ஆப்டிக்கல் கேபிள் மூலமாக வித் மினிமம் லாஸ்.
அதில் நமக்கு தெரிய வந்து ரெண்டு விஷயம். ஒன்று கிளாடிங் அண்ட் கோரு. கிளாடிங்னா என்ன அப்படின்னா 1.08 ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்கும், கோருக்கு 1.33 ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்கும். ஸோ அதனால் நம்ம டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் வந்து லைட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஈஸியாக நடக்கும் அண்டு வித் மினிமம் லாஸில் நடக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். ஓகே, இந்த அதர் எக்ஸாம்பிள் என்ன இருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட் வில் மூவ் ஆன் வித் ரெயின்போ. ஸோ இந்த ரெயின்போ பார்த்தீங்கன்னா எந்த டைமில் வரும், எப்போ வரும், ஜஸ்ட் ரெண்டு கேள்வி. ஒன்று ஆஃப்டர் த ரெயின்ஃபால் வரும். இது ஃபர்ஸ்ட் கொஷனுக்கான ஆன்சர். எப்போ வரும்? ஆஃப்டர் த ரெயின்ஃபால். மழை பெய்யறப்ப ரெயின்போ வராது, பட் ஆஃப்டர் த ரெயின் கெட்ஸ் ஓவர் நம்மளுக்கு வந்து ரெயின்போ ஃபார்ம் ஆகும். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஷின் ஆன்சர் தெரிஞ்சிச்சு. அண்டு எப்போ வரும்னு தெரிஞ்சிச்சு, எப்படி வரும் அண்ட் எந்த இடத்துல வரும் அப்படின்னா எப்போவுமே ரெயின்போ வில் பி ஃபார்ம்டு ஆப்போசிட் டு தி பொசிஷன் ஆஃப் சன். உங்கள் ஊரில் பகலில் மழை பெஞ்சது அப்படின்னா பகலில் சூரியன் வந்து ஈஸ்ட் சைடு இருப்பாப்புல, அப்போ ஒரு ஆப்போசிட் வெஸ்ட் சைடில் வந்து இந்த ரெயின்போ ஃபார்ம் ஆகும். அதே ஈவினிங் நேரத்தில் மழை பெய்யுது அப்படின்னா ஈவினிங் சூரியன் எங்கே இருப்பாப்புல, வெஸ்ட்டில் இருப்பாப்புல, அப்போது எப்போ மழை பெய்யும் ரெயின்போ எங்கே ஃபார்ம் ஆகும்னா ஈஸ்ட் சைடு ஃபார்ம் ஆகும். அண்டு ரெயின்போ ஃபார்ம் ஆகிறதுலையே நீங்கள் உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னொன்று தெரியும். என்ன அப்படின்னு கேட்டால் ரெண்டு ரெயின்போ தெரியும். ஒரு ரெயின்போ இங்கே இருக்கிறது, இன்னொரு ரெயின்போ பின்னாடி இங்கே ஒரு ஷேடு தெரியுது பாருங்கள், இந்த இடத்துல இந்த போர்ஷன் இங்கே ஒரு ரெயின்போ தெரியும். இது நல்ல விசிபிளாக தெரியும். இது நல்ல விசிபிலிட்டி உள்ள ரெயின்போ. இது ஒரு ரெயின்போ ஒன். ஸோ விச் இஸ் கால்டு, இது ஒரு ரெயின்போ ஒன்னுன்னு சொல்கிறேன். இது வந்து ஒரு ரெயின்போ டூன்னு சொல்கிறேன். நல்லா பாருங்கள், அந்த விசிபிள் அந்த நல்லா பாஸ் பண்ணிவிட்டு ஜூம் பண்ண முடிஞ்சால் ஜூம் பண்ணி பாருங்கள். அந்த இடத்துல செகண்ட் ஒரு ரெயின்போ தெரியும். எதனால் ரெண்டு ரெயின்போ ஃபார்ம் ஆகுது, அப்போ ஒரு ரெயின்போக்கு என்ன இன்னொரு ரெயின்போக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப ஜஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற ரெயின்போ அதை வந்து நம்ம ப்ரைமரி ரெயின்போ அப்படின்னு டிஃபைன் பண்ணுவோம். ஸோ ரெயின்போ ஒன் அப்படின்னா என்னென்னா ப்ரைமரி ரெயின்போ. ஓகே, அப்போ ரெயின்போ டூ ஒன்று ப்ரைமரினா இப்போ இன்னொன்று என்னவா இருக்கும், ஆப்வியஸாக இட் இஸ் செகண்டரி. ரெயின்போ டூ என்னது, செகண்டரி ரெயின்போ. ஓகே, ஒன்று ப்ரைமரி ரெயின்போ இன்னொன்று செகண்டரி ரெயின்போன்னு தெரிஞ்சிச்சு. இப்போ ப்ரைமரி ரெயின்போக்கு செகண்டரி ரெயின்போக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அண்ட் இது எப்படி ஃபார்ம் ஆகுது, முதல்ல ரெயின்போ எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு வில் கோ வித் அன் எக்ஸாம்பிள். அண்ட் இதுலேயும் பாருங்கள், இது ப்ரைமரி ரெயின்போ. நல்லா கவனித்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும், பிகாஸ் இட் வில் பி ஹைலி விசிபிள். இது ப்ரைமரி ரெயின்போ. இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல. ஸோ திஸ் இஸ் யோர் செகண்டரி ரெயின்போ. ஸோ எங்கே போச்சு, ஓகே, இது வந்து ப்ரைமரி அண்ட் இது என்னது செகண்டரி. ஓகேவா? ஸோ இதில் இந்த ரெண்டு விஷயம் இருக்கும், ரெண்டு ரெயின்போஸ் இருக்கும். அண்ட் இப்போ எப்படி இதை ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். ஸோ உங்களுக்கு ரெயின்போனாலே ஃபர்ஸ்ட் எப்போ ஃபார்ம் ஆகும், மழை பெஞ்சதும் ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த மழை பெஞ்சதும் என்ன நடக்கும் அப்படின்னா இந்த அட்மாஸ்ஃபியரில் இருக்கிற ஏர் ட்ராப்லெட்ஸ் இருக்கும்ல, வாட்டர் ட்ராப்லெட்ஸ் ஏரில் இருக்கும்ல, இந்த மாதிரி டைனி ட்ராப்லெட்ஸ்லாம் இருக்கும்ல. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக கிளாஸில் இருக்கிற ட்ராப்லெட்ஸ், இந்த மாதிரி அட்மாஸ்ஃபியரில் இருக்கிற ட்ராப்லெட்ஸு இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால் அந்த ஒரு சன்லைட்டும் இந்த அட்மாஸ்ஃபியரில் இருக்கிற ஏர் ட்ராப்லெட்ஸ்குள்ளே போவாங்க. இந்த சென்ஸ் ஊடுருவி போவாங்க, பெனிட்ரேட் பண்ணிட்டு போவாங்க. அப்போ அட்மாஸ்ஃபியரில் ஒரு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்கும். இந்த தண்ணிக்குள்ளே போகிறப்ப அதோட ரேஸ்க்கு ஒரு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்கும். ஸோ அப்போ சேஞ்ச் இன் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் டேக்ஸ் பிளேஸ் when a light from atmosphere enters into the water droplet present in the atmosphere. இதுதான் அங்கே நடக்கும். ஸோ அப்படி நடக்கிறப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து ஒரு ரவுண்டாக போட்டிருக்குது, இது வந்து ஒரு வாட்டர் ட்ராப்லெட். இது வந்து ஒரு ஓகே இது வந்து ஒரு வாட்டர் ட்ராப்லெட்டு. இப்போ வந்து எப்படி நடக்கும் அப்படின்னா, இப்போ அட்மாஸ்ஃபியர்லேருந்து ஒரு லைட் ரே உள்ளே வருது.
அட்மாஸ்ஃபியர்லேருந்து ஒரு லைட் ரே ஒரு வாட்டர் ட்ராப்லெட்குள்ளே உள்ளே வருது. அது உள்ளே வந்தது என்ன நடக்கும்? இட் இஸ் பிகாஸ் வெளியில் அட்மாஸ்ஃபியர்னா ஏர் அட்மாஸ்ஃபியரில் இருக்குது, அது ஒரு வாட்டர் ட்ராப்லெட்குள்ளே வருது. அப்போ ஒரு சேஞ்ச் இன் பாத் ஆஃப் த லைட் ரே வில் டேக்ஸ் பிளேஸ். அப்போ அது சேஞ்ச் ஆகிட்டு அது வந்து உள்ளார ட்ராப்லெட்டுக்குள்ளே வரும். ஓகே, ட்ராப்லெட்டுக்குள்ளே வந்துருச்சு. அண்ட் இப்போ என்ன நடக்கும்? இட் வில் கெட் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன்னா ஒரு லைட் ரே உள்ளே வந்தப்புறம் அது இன்னொரு தடவை ரிஃப்ளெக்ட் அகெயின், இட் வில் கெட் ரிஃப்ளெக்டட் பேக். இது பேர் தான் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். அண்டு இப்போ இந்த இடத்துல ஒரு தடவை நடந்தது, அதே மாதிரி சிமிலர்லி இந்த இடத்துல ஒரு தடவை நடக்கும். அப்போ தானே அது வந்து வெளியே போக முடியும். ஸோ இங்கேருந்து டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடந்து இங்கேருந்து அது என்ன பண்ணும்? இந்த வாட்டர் ட்ராப்லெட்டுக்கு வரும், அங்கேருந்து அது எஸ்கேப் ஆகும் வெளியே. ஸோ தி பாத் ஆஃப் த லைட் ரே வெளியிலேருந்து உள்ளே வருது, அகெயின் ரிஃப்ளெக்ட் ஆகுது, அண்ட் வெளியே போகுது. ஸோ இப்போ இந்த இடத்துல நான் எத்தனை தடவை டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் இங்கே நடந்திருக்கு அப்படின்னா, இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜு, இது செகண்ட் ஸ்டேஜு, இது தேர்ட் ஸ்டேஜு. ஸோ அப்போ மொத்தம் இது நடக்கிறதுக்கு ஒரு ஓகே, இது ஏன்ற இடம், இது வந்து பீன்ற பிளேஸ். ஸோ ஃபஸ்ட்டு லைட் ரேயோட மோஷன் எப்படி இருந்திருக்கு? A to 1, அடுத்து 1 to 2, அடுத்து 2 to 3, அடுத்து 3 to B. இப்படி தானே போயிருக்கு. ஸோ அப்போ ஏலேருந்து 1க்குள்ளே வந்திருக்கு, விச் மீன்ஸ் அந்த இடத்துல ஒரு ப்ராசஸ் ஒன்று நடந்திருக்கு. அதேமாதிரி 1லேருந்து 2க்கு போகிறப்போ ஒரு ப்ராசஸ் ஒன்று நடந்திருக்கு. சிமிலர்லி 3லேருந்து Bக்கு போகிறப்போ ஒரு ப்ராசஸ் நடந்திருக்கு. அது என்ன ப்ராசஸ் அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஏலேருந்து 1க்கு வரப்போ இட் அண்டர்வென்ட் ரிஃப்ராக்ஷன். ஓகேவா? ஸோ ஏலேருந்து 1க்கு வந்தப்போ பிகாஸ் மீடியம் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது, இங்கே ஏர் மீடியம், இங்கே வாட்டர் மீடியம். ஸோ இங்கே உள்ளே வரப்போ லைட் ரே ரிஃப்ராக்ட் ஆகுது. ஓகே, ரிஃப்ராக்ஷன் ஆகுது. இப்போ 1 இங்கேருந்து வந்துட்டு திருப்பி 2ஆக போகுது. அப்போ என்ன நடக்குது? அங்கே டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடந்திருக்கு. ஸோ டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் 1 to 2 பாத்தில் நடந்திருக்கு. ஓகே, அப்போ 2லேருந்து 3ஆவதாக போகிறதுக்கு அங்கேயும் ஒரு டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடந்திருக்கு. ஓகே, இப்போ 3லேருந்து வெளியே அட்மாஸ்ஃபியருக்கு அகெயின் இட் இஸ் கெட்டிங் பேக். அப்போ என்ன நடந்திருக்கு? அங்கே ஒரு ரிஃப்ராக்ஷன் நடந்திருக்கு. ஸோ ஒரு சிம்பிளாக சொல்ல போனால் என்னென்ன ப்ராசஸ் நடந்திருக்கு அப்படின்னா, 2 ரிஃப்ராக்ஷன், இதுதான் முக்கியம் நம்மளுக்கு. 2 ரிஃப்ராக்ஷன், ஆமாம் 2 ரிஃப்ராக்ஷன், 2 டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன், இது ரெண்டுமே வந்து நடந்திருக்கு. இது நடந்தால் தான் நம்மளுக்கு வந்து ப்ரைமரி ரெயின்போ அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ப்ரைமரி ரெயின்போட கான்ஸ்டிடியூயன்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா 2 ரிஃப்ராக்ஷன், இவங்க 2 பேரும் சேர்ந்தது தான் வந்து ப்ரைமரி ரெயின்போ. ஓகேவா? சிம்பிள். 2 ரிஃப்ராக்ஷன், ஒரு 2 இன்டர்னல் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடந்திருக்கணும். அதுதான் வந்து ப்ரைமரி ரெயின்போவோட கான்செப்ட். ஓகே, இப்போ சிமிலர்லி இந்த ப்ரைமரி ரெயின்போ நடக்கிறது மாதிரியே நம்மளுக்கு பின்னாடி இன்னொரு ரெயின்போ இருந்தது, அது செகண்டரி ரெயின்போன்னு பார்த்தோம். அப்போ செகண்டரி ரெயின்போ எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஆஸ் சிமிலர். இங்கேருந்து ஒரு லைட் ரே வருது, சரியா? லைட் ரே உள்ளே வருது, உள்ளே வந்துட்டு இங்கேருந்து இங்கே போகுது. ஓகே, அண்ட் அங்கேருந்து அகெயின் ஒரு டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். ஓகே, அண்ட் அங்கேருந்து இன்னொரு டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். ஓகே, அண்ட் அங்கேருந்து அகெயின் ஒரு டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன், அண்ட் அகெயின் இன்னொரு ஒன்று, அங்கேருந்து ரிஃப்ராக்ஷன். ஸோ இந்த லைட் ரேயோட மோஷன் பாருங்கள், இங்கேருந்து சிமிலர்லி இது வந்து நம்ம ஏ டேஷ்னு வச்சுக்கலாம். இது வந்து 1 இப்படி போகிறது, அடுத்து இப்படி போகிறது 2, அடுத்து இப்படி போகிறது 3, அடுத்து இப்படி போகிறது 4, அகெயின் இப்படி வர்றது 5, இது வந்து பி டேஷ்.
ஸோ இங்கே வந்து 2 ரிஃப்ராக்ஷன், 2 டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடந்திருக்கும். அதுவும் மொத்தத்தில் ஓகேவா. இங்கேருந்து ஒரு இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன், இங்கே ஒரு இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். அந்த லைட் ரேயில் எப்படி ஆகிருக்கும், இந்த சீக்வன்ஸில் ஆயிருக்கும்னா ஒரு ரிஃப்ராக்ஷன், 2 இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன், அடுத்த ஒரு ரிஃப்ராக்ஷன். இந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஹேப்பனிங், இந்த சீக்வன்ஸ் ஆஃப் லைட் ரே அண்டர்கோயிங் எனி ப்ராசஸ், அதுதான் வந்து இந்த சீக்வன்ஸு. இப்போ இதில் எப்படின்னா இதுலேயும் கிட்டத்தட்ட சிமிலர் தான். பட் இதில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னா, ஹவு த லைட் கெட்டிங் ரிஃப்ராக்டட் இன்சைடு த வாட்டர் பபுள், அந்த ப்ராசஸ் தான் இங்கே டிஃப்ரெண்ட்டு. மற்றபடி இங்கேயும் அதுலேயும் ஒரே மாதிரி தான். லைட் ரே வருது, வெளியிலேருந்து வருது, உள்ளே வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு ரிஃப்ராக்ஷன் நடக்குதா, அப்போ ஒரு ரிஃப்ராக்ஷன் நடக்குது. ஓகே, அடுத்து 2 to 3 இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன், 3 to இந்த இடம், 3 to 4 அகைன் ஒரு இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன், 4 to 5 அகைன் ஒரு இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். ஸோ மொத்தம் 2 தடவை டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்குது. அண்டு தேர்ட் டைம் வெளியே போகிறப்ப ரிஃப்ராக்ட் ஆகி போகுது. ஸோ இட் இஸ் சிமிலர் டு ப்ரைமரி ரெயின்போ, பட் த ப்ராசஸ் ஆஃப் ஹவு இட் இஸ் ஹேப்பனிங் அதுதான் இங்கே டிஃப்ரெண்ட். ஸோ அப்போ இங்கே செகண்டரி ரெயின்போவில் எத்தனை நடக்குதுன்னா 2 டைம் ரிஃப்ராக்ஷன், அதே மாதிரி 2 டைம் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். ஓகே, இப்போ ப்ரைமரி ரெயின்போ அண்ட் செகண்ட் ரெயின்போவில் எப்படி ரெயின்போ ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்துட்டோம். தி ஆர்டர் ஆஃப் ரெயின்போ அப்படின்றது நமக்கு ஒன்று படிச்சிருக்கோம். எப்படி படிச்சிருக்கோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ரெயின்போவோட பேட்டர்ன் தெரியும்ல, வயலட், இண்டிகோ, ப்ளூ, க்ரீன், எல்லோ, ஆரஞ்ச், அப்படி அந்த விப்ஜிஆர்னு எழுதுவோம். நம்ம விப்ஜிஆர்னு எழுதுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே, இதுதான் அந்த பே பேண்டில் லைட்டோட பேண்டு, விப்ஜிஆர்னு சொல்லுவோம். ஸோ வயலட், இண்டிகோ, ப்ளூ, க்ரீன், எல்லோ, ஆரஞ்ச் அண்ட் ரெட்டு. இப்போ நம்ம இந்த இதில் பார்த்தாலுமே உங்களுக்கு அந்த இது தெரியும். ஸோ இது ஸ்டார்டிங் வயலட்டில் ஆரம்பித்து அப்படியே ரெட் வரைக்கும் மேலே போகும். இட் இஸ் சிமிலர், இங்கேயும் பாருங்கள் வயலட்டில் ஆரம்பித்து ரெட் வரைக்கும் போகும். பட் நமக்கு அவ்வளோ டிஸ்டிங்க்டாக இருக்காது. இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த டிஸ்டன்ஸ். ஓகேவா, அந்த டிஸ்டன்ஸ் தான் நடக்கும். ஸோ பட் இந்த பேண்ட் வந்து இதுதான். ஸோ அந்த பேண்ட் வந்து எப்படி இருக்கும் ஃபார் ப்ரைமரி ரெயின்போ, ப்ரைமரி இங்கே எழுதுகிறேன், செகண்டரி எழுதுகிறோம்ல. ஓகே, இப்போ ப்ரைமரி ரெயின்போவில் ஒரு பேண்ட் இருக்குமா, செகண்டரி ரெயின்போவில் ஒரு பேண்ட் இருக்கும். சிமிலர்லி செகண்டரி ரெயின்போலையும் ஒரு பேண்ட் இருக்கும். 2 இடத்துல ரெயின்போ தானே ஃபார்ம் ஆகுது. இப்போ இந்த இடத்துல தி ஆர்டர் ஆஃப் கலர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாப்பில் ரெட் இருக்கும், அடுத்து ஆரஞ்சு, அடுத்து எல்லோ, அடுத்து க்ரீன், அடுத்து ப்ளூ, அடுத்து இண்டிகோ, அடுத்து வைலட். ஓகே, இது வந்து இப்படி இருக்கும். பட் ஒய் இந்த ஆர்டரில் ஏன் இருக்குது? அப்போ இந்த ஆர்டரில் இருக்கிறதுக்கு பேர் தான் ப்ரைமரினா, இப்போ வாட் இஸ் செகண்டரி, செகண்டரியில் என்ன ஆர்டரில் இருக்கும் அப்படின்னு கேட்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எதுக்கு இந்த ஆர்டரில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் நமக்கு தெரிய வேண்டியது என்னன்னா, இந்த ரெட்டுக்கும் இந்த வைலட்டுக்கும், ரெட்டுக்கு வந்து மேக்ஸிமம் வேவ்லென்த் எப்படி சொல்லுவோம், லாம்டான்னு சொல்லுவோம். ஓகேவா, மேக்ஸிமம் வேவ்லென்த் இருக்கும். அப்போ வைலட்டுக்கு என்ன இருக்கும், மேக்ஸிமம் வேவ்லென்த்தும் ஃப்ரீக்வன்சி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னு நம்ம எதில் படிச்சிருக்கோம், அப்படியே திங்க் பண்ணி பாருங்கள், ரீகால் பண்ணுங்கள். மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி இருக்கும். ஸோ அதனால் வைலட் வந்து அவுட்டர் லேயராக இருக்கும், இது வந்து ரெட் வந்து இன்னர் லேயராக இருக்கும். ஓகேவா, ஸோ ரெட்டுக்கு தான் மேக்ஸிமம் வேவ்லென்த் இருக்கும், அப்போ வைலட்டுக்கு மினிமம் வேவ்லென்த்து. அதே மாதிரி வைலட்டுக்கு மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி, அப்புறம் ரெட்டுக்கு மினிமம் ஃப்ரீக்வன்சி. ஸோ இதுதான் அந்த ஆர்டர். அப்புறம் இதில் இந்த வைலட்லேருந்து ரெட்டுக்கு போகுதில்ல, வைலட்டு டு ரெட்டு,
இந்த ஆங்கிள் எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 42 டிகிரி டு 46 டிகிரி. அதாவது ஆவரேஜாக சொல்ல போனால் 42 டிகிரி மார்னிங் இருக்கும் எம்ஆர்என்ஜி, 46 டிகிரி ஈவினிங் இருக்கும். ஓகே, ஸோ பட் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் அது மெயின்டைன் ஆகும். இது வந்து என்னென்னா ப்ரைமரி ரெயின்போவோட கண்டிஷன்ஸ் அண்டு ப்ரைமரி ரெயின்போக்கான ஆங்கிள் இது தான் இருக்கும். அண்ட் இதே மாதிரி அப்போ செகண்டரிக்கு என்ன இருக்குது? அப்போ செகண்டரிக்கு ஒன்று இருக்குன்னா செகண்டரிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா தி ஆர்டர் வில் கெட் ரிவர்ஸ்ட். ஸோ அப்போ இங்கே எப்படி இருக்கும்? விப்ஜியோட நேராக எழுதுங்க, PIVGYOR. ஓகேவா? இப்போ இதில் சிமிலர்லி இது வந்து இன்னர் லேயராக இருக்கும், இது வந்து அவுட்டர் லேயராக இருக்கும். ஓகே, இதில் நம்மளுக்கு தெரிய வேண்டியது இந்த ஆர்லேருந்து வி, ரெட்டு டு வைலட்டோட ஆங்கிள் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48 டிகிரி டு 54 டிகிரி. 48 எப்போ இருக்கும்? மார்னிங்கில் இருக்கும். 54 எப்போ இருக்கும்? ஈவினிங்கில் இருக்கும். ஸோ நமக்கு தெரிய வேண்டியது இது ரெண்டு மட்டும்தான். ஒன்று ப்ரைமரி ரெயின்போன்னு என்ன, செகண்டரி ரெயின்போன்னு என்ன, அண்ட் கலர் ஃபார்மேஷன் ப்ரைமரி ரெயின்போ எப்படி இருக்கும்? மேலே 6 கீழே வைவ் இருக்கும். அண்ட் அதோட வைஸ் வருஷம் அப்படின்னு ரெயின்போக்கு மேலே வயலட் இருக்கும், கீழே வந்து ரெட் இருக்கும். அண்ட் ரெட் இந்த மேக்ஸிமம் வேவ்லென்த் மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி, இங்கே மேக்ஸிமம் வேவ்லென்த் மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி, மினிமம் வேவ்லென்த் மினிமம் ஃப்ரீக்வன்சி உங்களுக்கு தெரியும். ஸோ அண்ட் இதில் நம்மளுக்கு இன்னொரு விஷயம் என்ன தெரியணும், ரொம்ப பேசிக்காக என்ன தெரியணும் அப்படின்னா இந்த நார்மல் கிரிட்டிக்கல் ஆங்கிள் அது எவ்வளோன்னு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் இந்த ரிஃப்ராக்ஷன் நடக்கும், ரிஃப்ராக்ஷன் பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ராக்ஷன் நடக்கும். ஸோ கிரிட்டிக்கல் ஆங்கிள் எப்போவுமே வந்து அந்த 90 டிகிரிக்கு ஜாஸ்தியாக இருக்கணும். ஸோ ஆங்கிள் ஆஃப் கிரிட்டிக்கல் ஆங்கிள்னு சொல்லுவோம்ல, கிரிட்டிக்கல் ஆங்கிள் ஆங்கிள்னா 90 டிகிரி. ஓகே, இது தெரிஞ்சுக்கணும். கிரிட்டிக்கல் ஆங்கிள்னு கேட்டால் 90 டிகிரி நம்மளுக்கு சூஸ் பண்ணி தெரிஞ்சுக்கணும். ஓகே, இதுதான் வந்து நம்ம இன்னைக்கான கான்செப்சுவல் வீடியோஸ். இதில் நம்ம ரெண்டு தான் பார்த்துருக்கோம், ஜஸ்ட் அப்ளிகேஷன் மட்டும் தான் என்னென்னு பார்த்துருக்கோம். ஏன்னா இந்த வீடியோ நான் அதோட சேர்த்துருந்தேன்னா கொஞ்சம் லென்த்து அதிகமாக இருக்கனால நான் சேர்க்காமல் தனியாக சொன்னேன். ஸோ ஐ ஹோப் ஸோ இந்த வீடியோ வந்து தி கான்செப்ட் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இட் இஸ் வை பிகாஸ் இதோட நிறைய அப்ளிகேஷன் இருக்குது. நான் ஏன் இதை ஸ்பெசிஃபிக்காக சொன்னேன் அப்படின்னா தீஸ் டூ ஆர் மோஸ்ட் ரிப்பீட்டட் இந்த எக்ஸாம். எப்படி நடக்குது, எந்த மாதிரி நடக்குது, வாட் இஸ் த ஆங்கிள் பிட்வீன் தம், அண்ட் இந்த கிளாடிங்னா என்ன, கோர்னா என்ன, கோரோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்ன, கிளாடிங்கோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்னன்றது இட் இஸ் மோஸ்ட் ரிப்பீட்டட் அண்ட் இட் இஸ் ஆஃபன் எக்ஸ்பெக்டட் டு பி ரிப்பீட்டட் இன் ஃபியூச்சர் எக்ஸாம்ஸ் ஆல்சோ. ஸோ அதனால் இது அந்த ரெண்டு எக்ஸாம்பிளில் தனியாகவே ஒரு வீடியோவாக கொடுத்துருக்கேன். ஐ ஹோப்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சவங்க ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ அண்ட் புரிஞ்சவங்க ஜஸ்ட் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் ஃபார் preparing for competitive exam and don't ever forget to subscribe to InFocus. அண்ட் இன்னொரு கண்டெக்சுவலான வீடியோவோட மீண்டும் சந்திப்போம். until then it's bye from உங்களில் ஒருவன். டாட்டா, பை பை and take care.